அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே. இந்த பதிவுதனில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான சாதகங்கள், என்ன இடங்களில் கவனம் தேவை, இந்த விஷயத்தை தான் நம்ம தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம், நன்மைகள் சற்று கூடுதலான அமைப்புகளில் மேலோங்கி நடைபெறுகின்ற மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவோங்க. ஏன்னா நன்மையின் அளவு சற்று கூடுதல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும். அதில் முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச் சிறந்த அற்புதம் மிகுந்த மாதம் இது. இரண்டாவது புத்திரபாக்கியம். இந்த கல்யாணம் புத்திரபாக்கியம் இது ரெண்டுமே இந்த மாதத்தில் பலம் பெற்ற அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியாகவும் சிறப்பு, கல்யாண அமைப்புகளுக்கும் சிறப்பு, வாழ்க்கைக்கும் சிறப்பு, பொருளாதாரத்திற்கும் சிறப்பு. என்னங்க எல்லாமே சிறப்பாக மிதுனத்துக்கு? ஆமாங்க, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரும்பான்மையான பகுதி நல்ல மேன்மை தான். கல்யாணம் கைகூடி வந்துடும். புத்திரபாக்கியத்திற்கான அமைப்பு இந்த மாதம் வலுப்பெற்றிருக்கின்றது. வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கூட ஓரளவு நல்ல வேலையை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இந்த மாதம் உண்டு. ஆக தாராளமாக முயற்சியுங்கள். உங்களுடைய கூடுதலான கடுமையான உழைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் முயற்சியுங்கள். அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி உத்தியோகத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி, அதாவது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் சிலருக்கு கிடைக்கலாம். அதுக்குன்னு எல்லா மிதுன ராசிக்காரங்களுக்கும் கிடைக்காது. இந்த காலகட்டத்தில் நல்ல தசாபுக்தி போகிறவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது பொது பலன், உங்கள் சுயஜாதகம் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இது ஒரு 20% தான். இந்த 20% உட்பட்டு இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரியான ஒரு நல்ல இடமா கிடைக்கலாம், பிளேஸ்மெண்ட்டாக. அந்த மாதிரி உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மேன்மை நிகழ்கின்ற ஒரு அற்புதமான மாதம். தொழில்னு வருகின்ற பொழுது தொழில் அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும், ஆரம்பித்த தொழில் நன்றாக சென்று கொண்டிருப்பதற்கும், மந்தமாக இருந்த தொழில் சூடுபிடிப்பதற்கும் இந்த மாதம் சிறப்பு. வழக்கத்தை விட இந்த மாதம் தொழிலில் ஓரளவு வருமான ஏற்றம் அதிகம் பெற்றே காணப்படும் நண்பர்களே. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக பொருளாதார ரீதியாக ஓரளவு சேமிப்புகளையும் ஏற்படுத்துவீர்கள். இந்த மாதத்தின் மத்தியம பகுதி நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 15, 10, 12, 13 நாட்கள் நல்ல வருமான ஓட்டம் இருக்கும். அந்த விதத்தில் இது ஒரு சூப்பரான மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளை குறைச்சிருவீங்க, கடன் அமைப்புகளை குறைச்சிருவீங்க. ஆக கடன் தொந்தரவுகள் கடுமையாக இருந்தது கூட மடமடவென குறைகின்ற காலகட்டம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து என்ன பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்ததோ அந்த வழக்குகள் எதுவும் நடக்கின்றது, அல்லது வேறு எதுவும் சிவில் வழக்கு, கிரிமினல் வழக்கு, எந்த வழக்குகள் நடந்தாலும் கோச்சாரம் உங்களுக்கு பலம் பெற்றிருக்கின்றது. நீங்கள் வெற்றி அடைவதற்கான அமைப்பு மிக அதிகம். சுயஜாதகப்படி நல்ல தசாபுக்தி போச்சுன்னா உறுதியாக வெற்றி, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கு இடையில் போய்கிட்டு இருந்த மிக கடுமையான கருத்து வேறுபாடுகள் குறைந்து அந்யோன்யம் பெருகுகின்ற காலகட்டம். அப்போ கருத்து வேறுபாடுகள்லாம் குறைக்கப்படுகின்றது அப்படிங்கிறது அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வருமானம், பண ஓட்டம் கையில் இருக்கும். இந்த டார்கெட் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கவங்களாம் டார்கெட் அச்சீவ் பண்ணி காட்டுகிற ஒரு அற்புதமான மாதம். அந்த விதத்தில் டார்கெட் அச்சீவ் பண்ணக்கூடிய மாதமாக அமையப்பெறுகின்றது. சரி, அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, ஒரு வகையில் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் அநேகம் நடைபெறுகின்ற மாதம். உங்களுக்காக இருக்கலாம், உங்களுடைய அண்ணன் தம்பிக்காக இருக்கலாம், யாருக்கோ ஒருத்தருக்கு உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். அதனால் சுப செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுகின்ற அமைப்புகளில் உண்டு. காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் வெற்றி பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் உண்டு. கூட்டு தொழில், கூட்டு வியாபாரத்தில் ஏற்றம் பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் உண்டு. இதிலெல்லாம் உங்களுக்கு ஏற்றம். வரவேண்டிய பழைய பெண்டிங் பேமெண்ட்லாம் கூட வந்து சேரும். எப்போவோ தேக்கம் அடைஞ்சு நின்ன பெண்டிங் பேமெண்ட்ஸ் வர வேண்டியது இருந்ததுன்னா அதையெல்லாம் கூட கொடுத்து விடுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது. ஆக பொருளாதாரத்திற்கு சிறப்பு, திருமண வாழ்க்கைக்கு சிறப்பு, புத்திரபாக்கியத்திற்கு சிறப்பு, ஆரோக்கியத்திற்கு சிறப்பு, கடன் அடைவதற்கு சிறப்பு. இந்த 5 அமைப்புகளுக்கும் இந்த மாதம் ஆகச்சிறந்தது ஒரு நல்ல மாதமாய் அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த வயதான மிதுன ராசிக்காரங்க இருப்பீங்க, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை,
என் பிள்ளைக்கு என்ன வேலை கிடைக்கல, என் பிள்ளை வெளியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? உங்கள் பிள்ளைகளை நினைத்து நீங்கள் மகிழ்வு பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னேற்றம், உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது திருமண அமைப்புகள்லையோ அல்லது புத்திரபாக்கிய அமைப்புகள்லையோ எதில் அவங்க பிரச்சனைன்னு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதில் அவங்களுக்கு நிவர்த்தி ஏற்பட்டு அதனால் உங்கள் குழந்தைகளின் பொருட்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுகின்ற அற்புதம் மிகுந்த காலம் இது, இந்த மாதம். ஆக இதெல்லாம் நன்மை. எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்? ஒரு 3 விஷயங்களில் முதன்மையாக சொல்லுவேன். படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, ஸ்கூல் எஜுகேஷனை தாண்டி காலேஜ், ஹையர் எஜுகேஷன் அந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் டல் அடிக்கும், மந்தமாக இருப்பீங்க. ப்ராஜெக்ட் தானே, நாளைக்கு பார்த்துக்கிடலாம், 2 நாள் கழிச்சு பண்ணிக்கிடலாம், இன்னும் 4 நாள் இருக்குது, 3ஆவது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், அப்படிலாம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு அது கொஞ்சம் முடிச்சு வச்சிடணும். சரிங்களா? ஆரம்பத்துலேயே முடிச்சு வச்சிடுறது நல்லது. எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. படிக்கிற பசங்க படிக்கிற விஷயத்தில் இந்த மாதத்தில் எதையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அதுவும் குறிப்பாக உயர்கல்வியில் இருக்கிறவங்க. அதனை அடுத்ததாக கூட்டுத்தொழில்னு அப்பா கூடவே தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இல்லை அப்பாவோடு சேர்ந்து பொருளாதார ரீதியாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அப்பாவும் மகனும் சேர்ந்து தொழில் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்பாவோட முட்டிக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில். ஆக தகப்பனாரோடு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இது அமைகின்றது. அப்போ என்ன பண்ணோம்ங்க? தொழில் செய்கின்றவங்க அப்பாவோட பெருசாக எடுத்து பேசாமல் அப்பா சரிப்பா அப்படி ஆமாம்ப்பா போப்பா அப்படின்னு போய்க்கிறது நல்லது. அதை தாண்டி எதிர்த்து பெரிய அளவில் பேசி விடாதீர்கள். அதான் சொல்கிறது உள்கருத்து. சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் தகப்பனார் உறவில் தொந்தரவை தரலை அப்படின்னு சொன்னால் தகப்பனாரின் உடல்நிலையில் தொந்தரவை தரும். அதில் கவனிச்சிருக்கணும். தகப்பனாரினுடைய உடல் அமைப்பில் தொந்தரவை தரும், அதில் கவனிச்சிருக்கணும். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடுகள், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு போயிட்டு என்ன பண்ணுறது, தேவையில்லாத மூட நம்பிக்கைகளுக்குள்ளே சிக்கிக்கிடுவீங்க, பழக்க வழக்கங்களுக்குள்ளே சிக்கிடுவீங்க. அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு குறிப்பாக முதன்மையாக பார்த்துக்கிட வேண்டியது உயர்கல்வி படிக்கிறவங்க கொஞ்சம் டல் அடிக்கும் பார்த்து இருந்துக்கிடணும். தகப்பனாருடைய உடல்நிலையை பார்த்துக்கிடணும். தகப்பனாரோடு தேவையில்லாமல் சண்டை கட்டிக்கக்கூடாது. இந்த 3 விஷயங்களில் முதன்மையாக நீங்கள் ரொம்ப கவனித்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் ஒன்றும் பயப்பட வேண்டாம். மற்ற ஏனைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நலமாக தான் இருக்கின்றது. சரிங்களா? சரி, என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவ பெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதை விட முக்கியம், நம்ம எங்கே பிரச்சனை ஒன்று அடிக்கோடிட்டோமோ அங்கே பிரச்சனை பண்ணாமல் அப்பாவோட பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறது அதை விட சிறப்பு. படிப்பில் மந்தத்தன்மை இல்லாமல் எதையும் தள்ளி போடாமல் நாளைக்கு படிச்சுக்கலாம், மறுநாள் படிச்சுக்கலாம், 5 நாள் கழித்து படிச்சுக்கலாம், தள்ளி போடாமல் அன்னன்னைக்கு படிச்சிடுறது பரிகாரம். அதை நீங்கள் பார்த்துக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இது ஒரு பொது பலன். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே நடந்துருமா? பொதுவான பலன். ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஏறக்குறைய நடக்கும். சரிங்களா? ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம சொல்லணும். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்தால் இன்னுமே கூடுதல் நன்மை உண்டு அப்படிங்கிறதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆக மிதுனராசினியர்கள் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.